ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஹேண்ட் பிரேக் போட்டுக்கிட்டே வண்டி ஓட்டினா என்ன ஆகும்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ஹேண்ட் பிரேக் போட்டுக்கிட்டே வண்டி ஓட்டினா என்ன ஆகுனா அந்த ட்ரம்மு வந்து நல்ல லோட்லேயே சுற்றும். இந்த வண்டியில் வந்து ஹேண்ட் பிரேக் போட்டு தான் வண்டி வந்து ஓட்டியிருக்காங்க. இந்த ட்ரம்மில் வந்து இந்த பிரேக்கு வந்து இந்த பிரேக் உங்களுக்கு ஹேண்ட் பிரேக்கு இது வந்து பிடிச்சிக்கிட்டே சுற்றும். எப்பயுமே லோட்லேயே நிற்கும். வண்டி நகராமல் நிப்பாட்டுறது தான் அந்த ஹேண்ட் பிரேக்கு. நம்ம பிடிச்சி நிற்கும்போது தான் உங்களுக்கு இந்த மாதிரி ரன்னிங்லேயே ஓடி ஹீட் ஆகி இப்போ வெளியே வந்திருக்கு. இந்த பேடு மட்டும் போகாது, உங்களுக்கு வந்து இன்ஜின் கேஸ்கெட்டே வீக் ஆயிரும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஹேண்ட் பிரேக் போட்டால் வண்டி நகட்ட விடாமல் இருக்கிறதுக்காக தான் ஹேண்ட் பிரேக்கு. நீங்கள் லோடு கொடுத்து நீங்கள் ஆர்பிஎம் ரேஸ் பண்ணி போகும்போது உங்களுக்கு இன்ஜினோட கிளச்சு பிளேட்டும் தேய்மானம் ஆகும். அதுபோது வந்து இன்ஜின் ஓவர் ஹீட்டிங் ஆகும். ஹீட்டிங் ஆகும்போது கொஞ்சம் பழைய வண்டி 1,00,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடின வண்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஹெட்டு பாயில் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து நம்ம நிறையா பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அதனால் ஹேண்ட் பிரேக் வந்து 1க்கு 2-3 டைம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் வண்டி போகலை, கொஞ்சம் லோடாக இருக்குனாலே ஹேண்ட் பிரேக் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து வீல் சைடு வந்து நீங்கள் லைட்டாக தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓவர் ஹீட்டிங்காக சின்ன தொட்டு பார்க்கணும் வீலில். இந்த இடத்துல அவுட் சைடில் அந்த மாதிரி 4 வீலையும் லைட்டாக தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் ஓவராக ஹீட்டாக இருந்துச்சுன்னா அந்த வீல் சைடு எதாவது கம்ப்ளைண்ட் இருக்குன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் செக் பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லது. ஹீட் ஆகிறது வந்து நார்மலாக தான் இருக்கணும். ஓவர் ஹீட் ஆகக்கூடாது. கையே பொறுக்க முடியாத அளவுக்கு ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா தண்ணி ஊற்றினா அப்படியே ஆவியாக போகும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து வந்து நீங்கள் மெக்கானிக் ஷாப் கொண்டு போய் செக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஜின் சைடில் ப்ராப்ளம் வரும், கிளச் சைட்லேயும் ப்ராப்ளம் வரதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அந்த வீடியோ படிச்சுன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள்.